வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் குருவானவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச கதியில் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு சஞ்சாரம் செய்வாங்க. இந்த வருடத்தினுடைய இறுதியில் குருவுக்கு கேதுவனுடைய சேர்க்கை என்பதும் கிடைக்கும். பொதுவாக ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமே உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது விசேஷமாக பார்க்கப்படும். காரணம் என்னென்னா, ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்ததா அது ராசி நிலைகளுக்கு ஏற்ப கட்டாயமாக அதனுடைய பலனை கொடுத்துரும். அப்போ இந்த குரு உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. காரணம், கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒரு சுப கிரகம் உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஜென்ரலாகவே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள், ஆட்சி நிலை பெறக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விஷயங்களுமே சமனாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நடுநிலையோடு செயல்படும். அதாவது ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைச்சி சமநிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அதையும் ஒரு சமநிலைக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களையுமே நிறை குறைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சமன்படுத்தும், பண்படுத்தும்னு சொல்லலாம். ஆனால் இந்த குருனுடைய நிலையானது இந்த அராஜக விஷயங்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தவே செய்யும். அதாவது அதர்ம விஷயங்கள் குறைந்து தர்ம விஷயங்கள் மின்னுயிரும் சொல்லலாம். தவிர இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட நல்ல வகையில் பயன் தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் இந்த குரு உச்சம் பெறக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழை வளம் என்பது இருக்கும். விவசாயம் சார்ந்த வியாபாரங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். ஆன்மீகம், அறிவியல், கல்வி ரீதியான விஷயங்கள், வித்வத்தன்மை பலம் பெறக்கூடிய நிலைகள், குழந்தைகளுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார நிலைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீரான நிலைகளுக்கு அது மாற ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஒரு நிறை குறையும் இல்லாத அமைதியான சுமூகமான நிலைகள் எதுவோ அந்த நிலைகளுக்கு கொண்டு சேர்க்கும். அதற்கான வழிகளை இந்த காலகட்டம் காமிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கு. நிறைய பேர் தங்கம் விலை அப்படிங்கிறது உயரும் உயரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த வருட பலன்களையும் சரி, இதற்கு முன்னாடி போட்ட சனிப்பெயர்ச்சி பலன்களையும் சரி, தங்க நிலை அப்படிங்கிறது கரெக்ஷன் ஆகும் தான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த வருட கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வரும். பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேதுவனுடைய சேர்க்கையெல்லாம் குரு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தங்கத்தில் சிறு சிறிதாக முதலீடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல அசட்டாக அமையும். இப்போதைய நிலையில் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. அதைத்தான் கிரகங்கள் சொல்லுது. ஸோ பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பானது எல்லா விஷயங்களையுமே ஒரு சமச்சீரான வகையில் செயல்படும்னு சொல்லலாம். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் அது பொருந்தும். மீன ராசி மற்றும் மீன லக்னம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வந்த குரு இனி அடுத்த ஒரு காலத்துக்கு 5ஆம் இடத்துல உச்சகதியில் சஞ்சாரம் செய்வாங்க. குருவானவர் உங்களுடைய ராசி லக்னாதிபதியாகவும் அமைஞ்சிருக்கிறதுனால மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான பயிற்சியாக தான் இருக்கும். குறிப்பாக ராசி லக்னாதிபதிகள் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவுமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 7 சனி நடந்துட்டுருக்கு. அதுலேயும் இப்போ ஜென்மச்சனியானது ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேது குழு நிலை மீனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகளாக தான் பார்க்கப்படுது. ஸோ ஓவராலாக இந்த மீனத்தினுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது சுப கிரகங்கள் சுப பலத்தோடும், அசுப கிரகங்கள் அசுப பலத்தோடும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது.
அதனால் மீனத்தினுடைய பொதுவான நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 7 சனி நடந்துகிட்ருக்குதுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காக குரு உச்சமாயிட்டார் அப்படின்னு சொல்லி தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் இறங்கவும் முடியாது. ஒரு சராசரியான சுமூகமான அமைப்புகளை பார்க்கலாம். பெரிய அளவில் நல்ல விஷயங்களும் கிடையாது, பெரிய அளவில் மோசமான விஷயங்களும் கிடையாது. அதனால் சரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல நிலைகளை எட்டி பிடிக்க முடியும். பொதுவாக 5ஆம் இடத்துல சுபகிரகங்கள் வந்தது அப்படின்னா சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ மீனராசி, மீன லக்னக்காரங்களுக்கு அவங்களுக்கும் சரி, அவங்க குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் சரி, இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், இந்த சொத்துக்கள் வகையில் ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும். அதனால் அவங்களுடைய இல்லங்களில் நல்ல சுப காரியங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கூட நல்லபடியாக கைகூடும். கிட்டத்தட்ட பொதுவாகவே மீனத்திற்கு அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எண்ணம் போல் செயல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த காலகட்டங்களில் மீன ராசி, மீன லக்னக்காரங்கள் அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவங்களுடைய காரியங்களை செஞ்சுட்டு வருவாங்க. அதனுடைய பெரும்பாலான விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்மச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலுமே ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு அப்படிங்கிற நிலைகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமாக எதுவாக இருந்தாலும் செய்யலாம். தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்கும். இந்த 7 சனி ஆரம்பித்த காலத்துலேருந்து மீனராசி, மீன லக்னக்காரங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற இந்த விஷயங்களாகத்தான் இருக்குது. பட் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அந்தஸ்து, கௌரவம் போன்ற விஷயங்கள் உயரக்கூடும். நிறைய பேருக்கு இந்த சம்பள உயர்வுகள், பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமான வகையில் அமையும். ஸோ கரியர் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே ரொம்பவுமே சிறப்பான வகையில் மீனராசி, மீன லக்னக்காரங்களுக்கு அமையும். மேலே இந்த சனி, ராகு, கேதுவோட தொல்லைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் கரியர் ரிலேட்டடாக உச்சத்தில் பரப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பட் எப்போவுமே ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு கதவு அடைத்தாலும் அது கதவு திறக்கும் அப்படிங்கிற நிலையில் தான் செயல்படும். அதனால் ஒரு விஷயத்தை அது பாசிட்டிவாக கொடுக்குது அப்படின்னு இன்னொரு விஷயத்தில் கொஞ்சம் செக் பாயிண்ட் வைக்கத்தான் செய்யும். அப்படி தான் இப்போதைக்கு இந்த 7 சனி, ராகு, கேதுன்னு ஒரு நிலை எல்லாமே. பட் இருந்தாலும் ராசி அதிபதி, லக்ன அதிபதி உச்சம் பெறக்கூடிய நிலை, அதுவும் சாதகமான நிலைகள் உச்சம் பெறக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால ஸோ இந்த கரியர் ரிலேட்டடாக ரொம்ப பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட ஓரளவுக்காவது லாப ஆதாயங்களோடு இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலைகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். ஸோ கரியர் ரிலேட்டடான விஷயங்கள் நல்லா தான் இருக்கும். வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். பட் மீனை பொறுத்த வரைக்கும் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கனால இந்த வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பெருசாக எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கலாம். பட் அதுக்காக ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நிறைய பேருக்கு தொழில், வேலை நிமித்தமாக இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கலாம். அதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளில் அமைஞ்சு வரும். அண்ட் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஜென்மச்சனி வந்துருச்சு அப்படின்னாலே அது பொருளாதார நிலைகளில் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். பட் எகெயின் இங்கே குருவினுடைய நிலை வலுப்பெறதுனால இந்த பொருளாதார நிலையை கட்டுப்படுத்திக்கலாம். ஸோ வேலைக்கு சொன்ன மாதிரியே தான் இதுவும் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையை செய்யலை அப்படின்னாலும் கூட மோசமான விஷயங்களை கொண்டு சேர்க்காது. ஸோ வரவு செலவுகள் ஈக்குவலாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சங்கடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரவே ஆரம்பிக்கும். குறிப்பாக குரு வலு பெற அதாவது மாதம் மாற பார்த்திங்கன்னா இந்த நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமைஞ்சிக்கிட்டு வரும். ஸோ பொருளாதார ரீதியாக படிப்படியான முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே சாதகமாக இருக்குது. பெரிய அளவு தொந்தரவுகள் எதுவும் இல்லை. குறிப்பாக மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையில் ஆதாய அமைப்புகள் நல்லபடியாகவே இருக்கும். இது சார்ந்த விஷயங்களை நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள், சுபகாரியங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன்கள் கூடுதலாக இருக்கும். இருந்தபோதும் குடும்பத்துக்குள்ள மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. ஸோ இந்த காலகட்டங்களில் குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு அனுசரியான நிலைகளை எதிர்பார்க்கலாம். அதனால் சுருக்கமாக சொல்லணும்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது விஷயங்கள், காரியங்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சலும், டென்ஷனும் கொடுக்கத்தான் செய்யும். ஆனாலும் மன திருப்தியான விஷயங்களை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகள்னு வரும்போது இந்த கணவன் மனைவி உறவுகள், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே சிறப்பான வகையிலே அமையுது. மாணவர்களுக்கு கல்வி, வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுக்கு பெருசாக டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் எதுவும் இல்லை. ஜென்மச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் அடிக்கடி சுணங்கி போவாங்க.
எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லேசினஸ் உருவாகும். அதை மட்டும் மாணவர்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க. மற்றபடி கல்வி வித்தைகள் ஒரு சாதகமான நிலைகளையே பார்க்கலாம். ஸோ ஓவராலாக மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு சாதகமான பயிற்சி தான். குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் உச்சகதியிலிருந்து உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால மீனத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.